காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனான் அந்த ராப்பிடோ. போகலாம். ஐயோ, பொண்ணை நம்பி போய் என்ன ஆக போகுதோ, யாருக்கு வந்த சோதனை. லொகேஷன் எங்கப்பா? நுங்கம்பாக்கோக்கா. ஓ ஓகே. அமௌண்ட் எவ்வளோ போட்டிருந்துச்சு? அமௌண்ட் ஐயோ பார்க்கலையா? சரி பரவாயில்ல. ஓகேக்கா. நீங்கள் என்ன டேரக்டரா? ஆமாக்கா, ஷார்ட் ஃபிலிமெல்லாம் எடுப்பேன். ஓகே. இல்லை, ட்ரூ காலரில் டேரக்டர்னு போட்டிருந்துச்சு, அதான். ஓ ஓகே 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 ஓகே. ஆமாம் ஆமாம், நீங்கள் ஏன் ரேப்பிடோ ஓட்டுறீங்க? அது சூழ்நிலைப்பா. போய் தொலை. ஜஸ்டிஸ் ஃபார் சிந்து. மயிறு. எல்லா பிரச்சனைக்கு காரணமே அந்த பொண்ணுங்க தான். ஏன் தம்பி எப்படி சொல்கிற? என்ன, எவங்கிட்டேயாச்சும் போய் ஏமாற வேண்டியது, அப்புறம் போராட்டம் ஜஸ்டிஸ்னு கிளம்பிட வேண்டியது. அறகுறையாக ட்ரெஸ் பண்ணிட்டு கண்ட இடத்துல கண்ட நேரத்தில் சுற்றினா ரேப் நடக்காமல் என்ன நடக்கும்? தண்ணி தம்மு எஃப்என்எஃப் வேறு. இது பத்தாதுன்னு 4-5 பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு ஆன்லைன்லேயே டேட் பண்ணிட்டு எவன்கிட்ட எதை ஷேர் பண்ணுறோன்னே தெரியாமல் அவங்க வலையில் அவங்களா போய் விழுந்துடுறாங்க. என்னை கேட்டால் இந்தியாவில் நடக்கிற முக்கால்வாசி ரேப்புக்கு பொண்ணுங்க தான் காரணம். 4-5 பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லுறீங்களே, அதில் ஒருத்தனாச்சும் உண்மையாக இருந்திருப்பானா இல்லை நல்லெண்ணத்தோட தான் அந்த பொண்ணோட பழகியிருப்பானா? ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு பாஸ்ட் இருக்கும். சில பேர் ஃபிசிக்கலாக அப்யூஸ் ஆகிருப்பாங்க, சில பேருக்கு வயலண்ட் பேரண்ட்ஸ், பியூபர்டல் இஷ்யூஸ், பாய் ஃப்ரெண்ட்ற பேரில் பிளாக்மெயில், எக்ஸ் லவ்வர்ஸோட ஃபோர்ஸ் செக்ஸ், மெட்டர்னிட்டி ப்ராப்ளம், ஒபிசிட்டி, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், டிவோர்ஸ் ப்ராப்ளம், சூசைட் அட்டெம்ப்ட்ஸ், எக்ஸாம் ப்ராப்ளம். இவ்வளோ ப்ராப்ளமையும் அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பா. அவள் இத்தனையும் ஃபேஸ் பண்ணிட்டு இந்த சொசைட்டியில் போல்டாக நிற்கிறப்ப அவளோட பாஸ்ட்டை சொல்லி குத்தி காட்டாதீங்க. அவளை பாராட்டலனாலும் பரவாயில்ல, அவளை ஒரு நிக்நேம் ஏதாச்சும் வச்சு அவளை இன்னும் ஹர்ட் பண்ணாதீங்க. இதுவே அந்த பொண்ணோட கையை பிடிச்சி நடந்து போங்களேன், அவளுக்கு உங்கள் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை உண்டாகும் தெரியுமா? அவள் வேறு வீட்டு பொண்ணாக கூட இருக்க வேண்டாம், உங்கள் வீட்டு பொண்ணாக கூட இருக்கலாம், ஏன் உங்கள் அம்மாவாக கூட இருக்கலாம். உங்கள் அம்மா இந்த ஏஜில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க தெரியுமா? ஆனால் அது எல்லாத்தையும் அவங்க உங்களோட ஒரு சின்ன ஸ்மைல்லே மறந்துடுவாங்க. அந்த ஸ்மைலே போதும் அவங்க லைஃப்பை ஓட்டுறதுக்கு. அக்கா, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஒன்று எல்லாத்தையும் சொல்ல, முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்காங்க, அதைத்தான் நான் சொல்ல வரேன், வேற எதுவும் இல்லை. இதுக்கு ஏன் இவ்வளோ கோச்சிக்கிறீங்க? ஒரு பொண்ணு ஒரு பையனை வேணான்னு சொன்னதுக்காக அந்த பொண்ணை கடத்திட்டு போய் அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து சின்ன பையன்லேருந்து கிழவன் வர அங்கே யாருக்குமே அந்த பொண்ணை ஒரு அக்காவாவோ தங்கச்சியாவோ இல்லை ஒரு அம்மாவாவோ பார்க்கணுன்னு தோணலைல்ல.
4 நாள். அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, வேணான்னு தானே சொன்னா, வேற எதுவும் பண்ணலையே. அந்த பொண்ணுக்கு ட்ரக்ஸ் ஓவர்டோஸ் ஆயிடுச்சு. அதனால் அவ சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆயிட்டா. செக்ஸ் அடிக்ட் மாதிரி, ஒரு ஸ்லர்ட் மாதிரி, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட நடு ரோட்டில் போகிறவங்களை கூப்பிட்டு கட்டி புடின்னு சொல்லி ஒரு சைக்கோ மாதிரி பண்ணான். இதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி வலிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவன் 3 months ட்ரீட்மெண்ட் அண்டர் மெடிக்கல் கண்டிஷன். இதெல்லாம் முடிச்சு அவ க்யூர் ஆகி இந்த சொசைட்டிக்கு வந்து நிற்கிறப்ப அவளோட பாஸ்ட்டை சொல்லி அவளை கொச்சப்படுத்தாதீங்க. அவளை பாராட்டலைன்னா கூட பரவாயில்ல, அவளை குத்தி காமிக்காதீங்க. ஒரு பைத்தியக்காரியாவோ இல்லை ஒரு ஸ்லர்ட் மாதிரியோ சொல்லி கேவலப்படுத்தாதீங்க அவளை. அக்கா, நீங்கள் சொல்கிறது கதையோ நிஜமோ, இதை படமாக எடுத்து என் பேர் போட்டுடலாம். போட்டுக்கோ தம்பி, போட்டுக்கோ. ஆனால் அதை பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரின்னு போட்டுக்கோப்பா. ட்ரூ ஸ்டோரியா? ட்ரூ ஸ்டோரியா? என்னக்கா சொல்கிறீங்க? லொக்கேஷன் வந்துருச்சுப்பா. ட்ரூ ஸ்டோரியா? உங்களுக்கு என்னப்பா தம்பி, ஷாக் ஆயிட்டியா? இது ட்ரூ ஸ்டோரிலாம் இல்லை, ஆனால் ட்ரூ ஸ்டோரினே போட்டுக்கோ. அப்போ தான் ஆடியன்ஸும் உன்ன மாதிரி எமோஷனல் ஆவாங்க, படம் ஹிட் ஆகும். அடி பாவி, பலா போனவ கதையை சொல்லியே கலங்க வச்சிட்டாளே. சரி விடு. டேய் தம்பி, என்ன இளவு? காசு கொடுத்துட்டு போடா. காசா? எவ்வளோ? 350. எனக்கே 350யா? இந்த வரேன். இதில் மட்டும் கரெக்டாக இருங்க. ஏமாறுறவங்கடா பொண்ணுங்க, ஏமாத்துறவங்க. பட் அந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, அப்ரிசியேஷன். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, போனால் போகட்டும் போடா. தீர்க்காய் சாருமா. Burst out of that pot. வணக்கம். சமீபத்தில் வெளியான பாலியல் வீடியோ சர்ச்சை சிக்கிய பெண் தற்போது ராபிடோ என்னும் நிறுவனத்தில் பைக் டாக்ஸி ஓட்டுநராக மறுவாழ்வு அமைத்துக் கொண்டார். இவர் சர்ச்சைக்கு பின் பெற்றோர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் இவர் மனநலம் பாதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடத்தக்கது. பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் பெண்களுக்கு மறுவாழ்வு உண்டு என்பதற்கு இந்த பெண் ஒரு வாழும் உதாரணம். இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது. நன்றி. When you call me Senorita, I wish I could pretend I didn't need ya, but every touch is ooh la la la, it's true la la la. Oh, I should be running, ooh, you keep me coming. Land in Miami, the air was hot from summer and sweat dripping off me. Before I even knew her name, la la la.
It felt like ooh la